சாதகன் ஆத்ம தியானம் தொடங்கினதுக்கு அப்புறமா அவித்யையை அச்சுறுத்த துவங்குகிறது. அவித்யைனா அறியாமை. சூரனுக்கு பயத்தை உண்டு பண்ண மாதிரி இந்த அவித்யைக்கு இப்போ அச்சம் வருது. அறியாமையே மிடி, அதாவது வறுமை மற்றும் பாவி, பழி, பாபம் புரிபவர் என்று அருணகிரிநாதர் குறிப்பிடுகின்றார். ஏனெனில் ஐஞானம் எனும் அறியாமையே முதல் பாபம், ஒரிஜினல் சின். அந்த அறியாமையே நாம் செய்கின்ற அனைத்து பாப செயல்களுக்கும் மூல காரணம். அனைத்து வகையான பாவங்களுக்கும் காரணமாயிருக்கும் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் ஆகிய மன விகாரங்களுக்கு அதுவே தூண்டுகோலாக அமைகிறது. நமக்கு உண்டாகும் அனைத்து பிரச்சனைக்கும் அதுவே காரணம். எனவே அறியாமையை மிடி என்கின்றார் அருணகிரிநாதர். வசிஷ்ட மகரிஷி ராமருக்கு அறியாமையே எல்லா வகையான வறுமையிலும் மிக மிக மோசமானது அப்படின்னு சொல்றாரு. Ignorance is lodged in our hearts and is the cause of all sorrow. We are under its dominance for ages. Though normally we are not even aware of its existence and we seem to be all right, though we are not. Its existence is inferred through the working of its offshoots, that is ahamkara or self-assertive ego, ragadvesha or likes and aversions, abhinvesha or attachment to one's body. So long as we do not disturb avidya, it rests cozily in our hearts, but when it feels a threat from the sadhaka trying to attack it with japa or meditation on the self, it manifests itself from its hiding. அவித்யையை நாம் தொந்தரவு செய்யாத வரையிலும் நமது நெஞ்சில் அது இருப்பதே நமக்கு தெரிந்து விடாமல் மறைந்து வசதியாக ஓய்வு எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. ஆனால் சாதகனானவன் நாம ஜபம், ஆத்ம தியானம் ஆகியவைகளை செய்வதன் மூலம் தன்னை அச்சுறுத்த துவங்குகின்றான் என்று தெரிந்தால் உடனே தன் மறைவிடத்திலிருந்து நெஞ்சிலிருந்து வெளிப்பட்டு அச்சாதகனின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை போட துவங்கும். அப்படி அது வெளிப்படுகின்ற போது அது சாதகனின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை குலைக்கின்றது. அவனது உடலுக்கு வியாதியை தந்து அவன் அழகையும் ஆன்மீக செல்வங்களையும் விவேகம் மற்றும் வைராகியத்தையும் உயரிய மனம் மற்றும் சீரிய குணம், குடும்ப மற்றும் குல கௌரவம் போன்ற எல்லாவற்றையும் குலைக்கின்றது. He uses the word velipadin. So when it manifests itself from its hiding, it causes the sadhak physical and mental health issues, physical illness affecting his beauty, squanders his spiritual wealth, his discrimination and dispassion, his noble nature and character, his family prestige and good lineage, and so on. This ignorance is the real poverty, midi, and sinner, pavi. This is spiritual poverty. Arunagirinathar refers to ignorance when he says velipadin, which means to manifest or come out from within, which implies the existence of that thing already in an unmanifest or dormant form. வெளிப்படின் அப்படின்றது அறியாமையின் வெளிப்பாட்டை குறிக்குமே தவிர பொருளற்ற வறுமையை குறிப்பது அல்ல. Poverty is said to afflict people, which means it is an external condition affecting a person. Similarly, it can be removed by an external factor. It can be alleviated by material help from others, but this ignorance cannot be removed except jnana or spiritual wisdom, which the Lord or the Guru alone can confer. பொருளாதார பிரச்சனை வரும்போது நம்ம யார்கிட்டயாவது நம்ம ஹெல்ப் வாங்கிக்கலாம், இல்லைன்னா நம்ம கடுமையா உழைச்சோம்னா அதுக்குரிய பணம் இங்க நமக்கு அவுட்டர் வேர்ல்ட்ல கிடைச்சிரும். ஸ்பிரிச்சுவல் பாவர்ட்டின்றது அப்படி கிடையாது. அது ஞானத்தால மட்டும்தான் அதை அழிக்க முடியும். அயில்வேல் அரசே, கூர்மையான வேலாயுதத்தை தாங்கிய பெருமானே என குறிப்பிடப்படுகின்றது. வேல் என்பது உயரிய, அதாவது ஆத்ம ஞானத்தை குறிக்கின்றது. The seeker is not a neophyte anymore. He is fairly experienced and advanced in sadhana. From the wisdom he had got from the books and guru, he knows that when he forged in his meditation on the Atman, avidya has been shaken and it will try to impede his sadhana. So to face the impeding situation, he feels the need for initiation from the guru into the proper technique of meditation on the self, which will bring about the needed transformation in him. தன் குருவிடமிருந்து ஆத்ம தியானத்தை முறைப்படி தடங்கல்கள் இல்லாமல் செய்திட, உபதேசம் உணர்த்திட, அதாவது தீட்சை பெற விளைகின்றான். ஏனெனில் தீட்சை தான் அவனுக்கு தேவையான உள்நிலை மாற்றத்தை ஏற்படுத்தி தந்திடும். தீட்சை கொடுப்பதன் மூலம் குரு தனது ஆன்மீக சக்தியை சாதகனுக்கு பாயச் செய்து அதன் மூலம் அவனது சாதனை சக்தியை மேலும் வலிமைப்படுத்தி வரப்போகும் முட்டுக்கட்டைகளை
அவன் சுலபமாக சமாளிக்க வழி செய்கின்றது. எனவே அறியாமை வெளிப்பட்டு அவனை தாக்கும் பொழுது அதற்கு அடிபணிந்து போய்விடாமல் அதிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள சாதகன் குருவிடம் சரணடைந்து அவரிடமிருந்து தீட்சை பெற விரும்பி அடியந்தமிலா அயில்வேல் அரசே என்று இச்செய்யுளில் சாதகன் கந்த பெருமானிடம் வைக்கும் முறையீட்டில் குருவிடமிருந்து தீட்சை உபதேசத்தை வேண்டுகிறான் என்பது உள்ளடங்கியுள்ளது. Initiation or the Diksha is nothing but the Guru transferring or transmitting his power to the disciple so that it strengthens his spiritual power in order to safeguard himself from the onslaught of avidya and not succumb to it when it manifests. The seeker takes refuge in the Guru and requests for initiation. Poverty can be material, moral, and spiritual. Material poverty is bad, but moral poverty is worse, and spiritual poverty is indeed the worst. Material poverty can be removed by one's effort or by offering of rich treasures by others. Comparatively, it is easier to overcome material poverty. Moral poverty is difficult to overcome. Great effort is necessary. It is almost a Herculean task for a moral weakling to become ethically strong. Yet, one can achieve it by determined effort. But spiritual poverty, that is ignorance, is almost impossible to remove. We all have been suffering from this since ages. We are born and we die with this. Avidya is the original sin that has taken possession of us. God knows since when, forgetting our universal nature, limiting ourselves to a particular body, taking this fleeting world as real, loving or hating certain things, we act deludedly, seeking the pleasures of senses and suffering endlessly. What can be worse than this? This is the real poverty, not to know who we are, what is good for us, and how to seek it. This spiritual poverty can be removed only by the Lord, who is an embodiment of knowledge, which is represented by the sharp veil. As the veil pierced through the Asura, the veil of wisdom has to destroy this Asura of ignorance in us. Only when there is salvation for us in removing the spiritual poverty, other persons cannot be of any help as with material poverty. The only way is grace of Guru or God. Hence, the prayer to the Lord, the King of the sharp veil. ஆன்மீக வறுமையை போக்குறது ஏன் கஷ்டம் அப்படின்னா, நம்மலாம் கோடான கோடி பிறப்புகளா துன்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். இதனுடன் பிறந்து இதனுடனேயே இருக்கின்றோம். அறியாமை எனப்படும் முதல் பாபம் நம்மை எப்பொழுது வந்தடைந்தது என்பது இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம். நமது எல்லையற்ற சச்சிதானந்த சொரூபத்தை மறந்து ஒரு குறிப்பிட்ட உடலுக்கு நம்மை கட்டுப்படுத்தி கொண்டு நொடி பொழுதில் விரைந்தோடி மாறிடும் இவ்வுலக உண்மை என கருதி சில பொருள்களை விரும்பியும் சிலவற்றை வெறுத்தும் இந்திரியங்கள் தரும் இன்பத்தை மயங்கி அதற்காக மூடத்தனமாக செயல்களை பல செய்து முடிவற்ற துன்பத்தில் நாம் உழன்று கொண்டிருக்கின்றோம். இதைவிட கொடுமையான ஒன்று உள்ளதோ? நாம் யார், எனக்கு எது நல்லது, எப்படி அதை தேடி அடைவது என்றெல்லாம் நமக்கு தெரியாதிருப்பதே உண்மையான வறுமை. அந்த பெருமான் ஒருவனால் மட்டுமே இந்த ஆன்மீக வறுமையை அழித்திட இயலும். எப்படி வேலாயுதம் அசுரனை பிளந்தளித்ததோ அப்படியே ஞானம் எனும் வேல் நம் உள்ளிருக்கும் ஐஞானம் என்னும் அசுரனை அழித்தொழிக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் நமக்கு முக்தி எனும் விடிவு பிறக்கும். So now what is meant by manifestation of avidya? We are all products of avidya. It is in every one of us, but we seem to be all right so long as we do not touch it. We are too busy and engrossed with the world outside that we never go to that level of our inner being as to touch avidya, which lies deep within the Anandamaya Kosha or the causal body. But in the case of a seeker of a certain amount of advancement in his practice, who has turned away from the outer world, seeks to meditate on the self within, ignorance which was there within, intact and undisturbed until now, tries to hiss at him. It tries to manifest itself as various negative forces and impede his progress, squandering his spiritual wealth of discrimination, dispassion, and affecting his physical and mental health. தீவிர ஆன்மீக சாதனைகளை செய்வதென்பது நல்ல இருட்டான ஒரு அறையின் மூலையில் நாம் இருக்கிறதே எவருக்கும் தெரியாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு நாகப்பாம்பை தொந்தரவு செய்வதை போன்றதே. அப்பொழுது அது சீறி பாய்ந்து நம்மை தீண்ட முயலும். அப்படியானால் அதை ஏன் தொந்தரவு செய்ய வேண்டும்? அதை அப்படியே உறங்க விட்டிருக்கலாமே என்று நாம் கேட்கலாம். இது நல்ல கேள்விதான். ஆனால் அப்படி செய்ய வேண்டியது அவசியமே. ஏனெனில் அது உறங்கிக் கொண்டிருப்பதால் நமக்கு ஆபத்து இல்லை என்றாகிவிடாது. அது இருக்கின்ற வரை ஆபத்து வருவதென்பது திண்ணம். ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் ஆபத்தை நாம் எதிர்கொள்ளத்தான் போகிறோம்.
அது எப்பொழுது வேண்டுமானாலும் விழித்து கொண்டு நம்மை சீண்டலாம். அது அழிக்கப்படும் வரை பின்னர் ஒரு நாள் அது தரவிருக்கும் பேராபத்திலிருந்து நாம் தப்பிப்பது என்பது முடியாதே. அதே போன்று ஒரு நிலைதான் அவித்யை விஷயத்திலும் உள்ளது. அது இருக்கின்ற வரையில் நாம் இந்த மரண வாழ்விற்கு கட்டுப்பட்டு பிறப்பிற்கு பின் இறப்பு, இறப்பிற்கு பின் மற்றொரு பிறப்பு என்று தொடர்ந்து வேதனை அடைந்துதான் தீர வேண்டும். அனுபூதி நிலை, அதாவது இறைவனை அடைந்து அமைதி மற்றும் ஆனந்த நிலையில் நிரந்தரமாக உறைவதற்கு ஒரு நாள் இல்லாவிட்டாலும் மற்றொரு நாள் அவித்யானது சாதனையின் மூலம் அழிக்கப்பட்டுதான் ஆக வேண்டும். இதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. நிலைமை அவ்வாறு இருக்கும் பொழுது எதற்காக அவித்யையை அழிப்பதை தள்ளி போட வேண்டும்? We humans have just forgotten what is the purpose of life. We are just focused on everything external. So why wait for this? Why wait for another lifetime to know God? Now that we have this deep knowledge, let's deepen our spiritual practice and kill avidya and become one with God. Let's realize God in this human body that we already have as a gift from God. We just forgot the promise that we made Him, that we will return home.